இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இன்று துப்பறியும் சாம்பு கதையில மகாராணியின் முத்து மாலை அப்படிங்கிற கதையை பார்க்க போறோம். நம்ம சாம்பு இப்ப ஃப்ரீயா இருக்காரு, வீட்டுல எந்த வேலையுமே இல்லை அவருக்கு, அதனால சம்பாத்தியமும் ஒன்றும் கிடைக்கல. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சோளிங்கர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அரண்மனையில இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வருது. என்னன்னா, அந்த மகாராணி பெங்களூருக்கு வராங்க, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வராங்க. அவங்க ஒரு முத்து மாலை போட்டிருக்காங்க. அது 16வது ஜென்ரேஷனா அந்த முத்து மாலை வருதான். ஸோ அதை யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது. அதை பாதுகாக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ சும்மா அந்த அம்மா கழுத்துல மாலை இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். இது பார்க்கறதுக்கு இவரை கூப்பிட்டாங்க. இதுக்கு அவருக்கு 400 ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் பார்த்தாரு, சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு 400 ரூபா சம்பளமும் தராங்க, போனா வயிறு நிறைய சாப்பிடவும் செய்யலாம். இவருக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும், அதனால வயிறு நிறைய சாப்பிடவும் செய்யலாம்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம அவங்க சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டு தரோம் அப்படின்னு. சரின்னு இவர் கிளம்பிட்டாரு. நேராக கிளம்பி போய் பெங்களூரும் போயிட்டாரு. போனோன்னா அவருக்கு தடபடலாம் வரவேற்பு வரத, எல்லாருக்கும் சாம்புன்னு தெரியுது, அதனால இவருக்கு தடபடலாம் வரவேற்பு. நல்லா ஜாலியா சாப்பிட்டு வேலை வேலைக்கு அந்த அம்மா எங்க நிக்கிறாங்களோ அந்த பக்கம் போய் நின்று பாப்பாரு. கழுத்துல மாலை இருக்கா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. 1 ஹவர் கழிச்சு வருவாரு, கழுத்துல மாலை இருக்கா, ஓகே அப்படியே சொல்லிட்டு பேசாம இருந்தாரு. ஒரு இது மாதிரி 2-3 நாள் போச்சு. எப்பவுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் முந்தின நாள் ரொம்ப கூட்டமா இருக்கும் இல்லையா, அந்த நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவரால் அந்த அம்மாவே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அந்த அம்மாட்ட நிறைய பேர் நின்று பேசிட்டு இருந்தாங்க எல்லாம். சரி நம்ம போய் வாசல் நின்று பேசுவோம், வாசல் நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் போவாரு. அப்புறம் அப்படி முண்டி அடிச்சு போய் நம்ம பக்கத்துல பார்த்து திரும்பி வாசல் போயிடுவாரு. இப்படியே இருந்தது. ஒரு நாள் அப்படி வாசல்ல போய் நிற்கும் போது ஒருத்தன் இவர் மேல இப்படி தொடுறான். தொட்டோடனே யாருன்னு பயந்து போயிடுறாரு. பார்த்தோன்னே நீ யாருப்பா அப்படின்னு. எனக்கு தெரியும் சாம்பு சார்னோடனே, என்ன நம்ம பேரெல்லாம் சொல்றானே இவன் அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்போ யார் நீங்க அப்படின்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நானும் ஒரு துப்பறிவாளன் தான் அப்படிங்கிறாரு. எப்படிப்பா அப்படின்னா, இவருக்கு உடனே கோபம் வந்துருது. பத்தியா, நம்மளையும் வர சொல்லிட்டு இவனையும் வர சொல்லிக்காங்க பாரு, அப்ப எனக்கு என்ன மரியாதை இந்த இடத்துல, நான் அப்பயே போய் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன் அப்படின்னு நினைக்கும் போது, இவருடைய மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டானோ என்னமோ தெரியல. அந்த ஆள் சொன்னா, சார் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த ராணியம்மா என்னை ஏற்பாடு பண்ணல, இந்த ஃபங்க்ஷன் நடத்துறாங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருந்து என்னை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் சார், நீங்க வரல சும்மா உட்காருங்க, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. என்ன, நீங்க நம்ம இதுக்கு போலீஸ்கார வேஷத்துல கூட திருடன் வருவான். ஸோ யாராவது போலீஸ்காரன் வந்தானா அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ராணியம்மாட்ட அவளுடைய தோழி இருக்கா, அவ எனக்கு எல்லாத்தையும் சொல்லுவா. அந்த மாதிரி ராணியம்மாட்ட நகை இருக்கா இல்லையான்றது எல்லாமே எனக்கு சொல்லிடுவா. அதனால தொலைஞ்சாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் எல்லாம், நீங்க சும்மா உட்காந்தா போதும். இவருக்கு ஆகா சரி போ, நம்ம சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இப்படியே இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணாரு, சாப்பிட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லிட்டு போய் தூங்குறாரு. தூங்கி எழுந்துட்டு பாக்குறாரு, கொஞ்சம் கலைவரமா இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா, அந்த ராணியினுடைய தோழி வேகமா வெளில வரா. வெளில வந்தோடனே இவனுக்கு புரிஞ்சு போச்சு, அந்த ஆள் ஏற்கனவே சொன்னான்ல ஏதாவது ஒண்ணுன்னா அந்த லேடி என்னை பார்க்க சொல்லுவா அப்படின்னு. ஓஹோ, ஏதோ தொலைஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கறாரு. சரி, அந்த நேரத்துல இந்த ஒரு போலீஸ்காரனும் உள்ள நுழைறான். போலீஸ்காரன் மாதிரி ஒருத்தன் வரான்னு இவர் என்ன செய்ய, அவனை பார்க்கற அந்த போலீஸ்காரனுக்கு கண்ணு பெரிய கண்ணா இருக்கனால திருட்டு முழிக்கிறான் அந்த போலீஸ்காரன். இவர் அவனை பார்க்க, அவர் இவனை பார்க்க இப்படி இருக்கு. உடனே இந்த நம்ம சாம்பு இந்த எப்படியாவது போய் சொல்லணும் யாருக்கிட்ட, இந்த ஆள் இருக்கான் இல்லையா, அந்த வந்தானே துப்பறிவாளன், அவன்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு போலான்ட்டு பாக்குறாங்க. அவனை கண்டுபிடிக்கவே முடியல, எங்க இருக்கான்னே தெரியல. இந்த லேடி அந்த வேலைக்கார மாட்டையும் கூப்பிட்டு கேட்கறான், எங்க இருக்காரு உங்க அந்த சார், எங்க இருக்காரு, ஏன்னா நான் ஒரு போலீஸ்காரரை பார்த்தேன், போலீஸ்கார மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான், அவனை நான் பார்த்தேன், நான் அதை பத்தி அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. அப்படியா, நீங்க அப்படி போங்க, அந்த அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடி போயிடுவான். அவ பொண்ணு சரி இவனு என்ன பண்ணுவான், இப்படி போவான். பொண்ணு இவர் போறத பார்த்தோன்னே, சாம்பு போறத பார்த்தோன்னே போலீஸ்காரன் நினைச்சுவான் இவர் தான் திருடன் நினைச்சுக்கிட்டு திருடன் திருடன் திருடான்னு கத்த ஆரம்பிச்சோடனே எல்லாரும் ஓடி வருவாங்க. ஓடி வரத பார்த்தோன்னே சாம்பு ஐயோ மாட்டினோம்னா தொலைஞ்சுன்னு சொல்லிட்டு ஓடுவார். ஓடுனா மெயின் ரோட்ல போகாம பார்த்தாரு, மெயின் ரோட்ல போனா நேரா பிடிச்சிருவாங்க, இந்த வயல்ல இறங்கி போவோம்னு சொல்லிட்டு வயல்ல ஒரே சேறு சகதியமா இருக்கும், யாரும் அவளை சீக்கிரம் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒல்லியா இருக்கிறதுக்கு அதுக்கும் ஷூவை கழட்டி கையில எடுத்துக்கிட்டு சப்பு சப்புன்னு அதில் நடந்து வேகமா அந்த சைடு வர்றாரு. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வயல்ல வேலை பார்க்குறவங்க எல்லாம் தங்கறதுக்கா ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு அங்க மறையிற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதுல அவர் மறைஞ்சு நின்னுக்கிறாரு.
மறைஞ்சு நின்றுகிட்டோன்னே பார்த்தா அதுல யார் போய் வேகமா ஓடி வந்த நேரத்துல டொம்முன்னு போய் விழுகுறாரு. உள்ள போய் விழுந்தா ஒரு ஆள் மேல போய் விழுகுறாரு. அந்த ஆள் யாருன்னு பார்த்தா இந்த துப்பறிவாளன்னு சொன்னான் இல்லையா, அவன் தான். அவன் மேல போய் விழுகுறாரு. விழுந்துட்டு திருடன் 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 அப்படிங்கிறாரு. திருடன் வரான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இவரே திருடன் 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 அப்படின்னு சொல்றாரு. இந்த கேள்வி, யோ ஏன் என்னை பிடிச்சி திருடன் திருடன் அப்படின்னு சொல்ற அப்படின்னு அந்த ஆள் கேட்கறான். கேட்டாலும் உடனே, ஐயோ நான் உங்களை சொல்லுங்க, திருடன் வரான் அப்படின்னு சொல்றேங்க அப்படின்ட்டு வாய் தந்தி இடிக்குது. அவருக்கு பேசவே முடியல. அதுக்குள்ள போலீஸ் பக்கத்துல வந்துடுறான். போலீஸ் பக்கத்துல வந்தோடனே பாக்குறான் இந்த ஆளை. நீ தான் திருடனா அப்படின்னு சொல்லிட்டு, குடு எடு முத்து மாலையா. முத்து மாலையா அப்படின்னு சாம்பு கேட்கிறாரு. ஐயோ நான் இல்லைங்க, உன்னே சொல்லையா ஏரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, குடுடா முத்து மாலையை குடு அப்படின்னு சொன்னோன்னே எழுந்து நின்று அவன் வந்து இப்படி எடுக்கிறான். எடுத்தா அந்த முத்து மாலை கீழே விழுது. சார் இது நிஜ முத்து மாலை இல்லை சார், டூப்ளிகேட் சார் அப்படின்னு அவன் சொல்றான். எங்களுக்கு தெரியும், நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு யார்கிட்ட ராணிகிட்ட கொண்டு வந்து விட்டுறாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, எப்படியா நீ கண்டுபிடிச்ச, நான் இத்தனை நேரம் நின்னேன் என்னால கண்டுபிடிக்க முடியல, நீ எப்படியா கண்டுபிடிச்ச அப்படின்னாரு. எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசாம சாம்பு நின்னுட்டாராம். இதனால என்ன லாபம் சாம்புக்குன்னா, அவருக்கு 400 ரூபா கிடைக்கிறதுக்கு பதிலா 1000 ரூபா கிடைச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அவரை அந்த ராணியை மன்ன சொன்னாங்களாம், என்னுடைய ஆஸ்தானத்தை அரண்மனையில நீங்க தான் இனிமேல் துப்பறிவாளனா வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அவர் வந்து அதுக்கு ஒத்துக்கல. சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், இதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இனிய கதைகளை கேட்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் எம்.